बुद्धं शरणं गच्छामि। बुद्धं शरणं गच्छामि। बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது மூடனுடைய குணநலன்கள். அதாவது புத்தர் சொல்றது, தர்ம விதிகளை யார் அறிந்து கொள்ள விரும்பவில்லையோ அல்லது அறிந்து கொள்ளவில்லையோ, விரும்பி அறியாமல் இருப்பது வேற, விரும்பாமலும் அறியாமல் இருக்கிறது. ஸோ தர்ம விதிகளை யார் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் அனைவரையும் மூடர்கள் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, தர்ம விதிகளை அறியாத மூடர்கள் தன் வருமானத்திற்கும், அதாவது லாபத்திற்கும், தன் புலன் சார்ந்த இன்பங்களை தூய்ப்பதற்கான அறிவை மட்டுமே தேடுவார்கள். அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ உங்களுக்கு நான் பலதரப்பட்ட மக்களை பார்த்த அனுபவத்தில் உங்கள்கிட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் குறைஞ்சது சில லட்சங்கள் ஆயிடுது. பெரிய பிரச்சனைன்னு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றத அறியாதவன் மூடன் தானே. உடலை சிறு சிறு அசைவுகள் செய்வதன் மூலமும், உடல் ஆரோக்கியத்திற்காக நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் முதுமை வராமல், நோய் வராமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்படின்னா அதை விட்டுட்டு புலன் சார்ந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கும் அதற்காக பொருளை தேடுபவர்கள் மட்டுமே மூடர்கள் தானே. அதுதான் புத்தர் சொல்றாரு. ஸோ மூடர்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருப்பார்கள். அவர்கள் நன்மையை விரும்ப மாட்டார்கள், தெரிய மாட்டார்கள், அதை தெரிந்து கொள்ள விரும்பவும் மாட்டார்கள். நீங்கள் பொருள் சார்ந்த உணர்வில் உச்சமாக இருப்பவர்களிடம் போய் நீங்கள் தர்ம அதர்மத்தை பற்றி பேசி பாருங்க, உங்கள் காதில் விழாது, ஏறாது காதில். ஸோ புத்தர் அதான் சொல்கிறாரு, மூடர்கள் புலன் சார்ந்த விஷயங்களிலும் லாபம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்வார்கள். தர்ம அதர்மத்தையோ நியாய அநியாயங்களையோ அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ரெண்டும் தெரியாதனால, நியாய அநியாயங்களையோ தர்ம அதர்மங்களையோ தெரியாதனால, அவர்கள் ஈட்டிய செல்வமும் அவர்கள் கேதர் பண்ண சேகரித்த அறிவும் அவர்களுடைய அழிவுக்கே காரணமாக ஆகிவிடுது. யோசிச்சு பாருங்க. அதாவது நன்மையை நோக்காமல் லாபத்தை மட்டுமே நோக்கி பொருள் சேர்க்கிறோம், அறிவு சேர்க்கிறோம். இது மூடர்களுடைய செயல். எதிர்காலத்தை பற்றியோ, ஆரோக்கியத்தை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, மகான்களை பற்றியோ எந்த விஷயமும் அவங்களுக்கு தேவைப்படாது. அந்த லிஸ்ட்ல நாம சேர்ந்துடக்கூடாது. லாபம் மட்டுமே முக்கியம் அல்ல, நன்மையும் முக்கியம். நன்மை எதுக்கு முக்கியம்? உடலுக்கு நன்மை, மனதிற்கு நன்மை, அறிவுக்கு நன்மை, புத்திக்கு நன்மை. நம்ம சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றது பதஞ்சலி யோகத்தினுடைய அடிப்படையான வார்த்தை. நம்ம சித்த விருத்தியை நிரோதகம் பண்ணணும், உண்மைதான். ஆனால் அறிவு விருத்தியை அதிகரிக்க வேண்டும், குண விருத்தியை அதிகரிக்க வேண்டும், புத்தி விருத்தியை அதிகரிக்க வேண்டும், பிற உயிர் நன்மைக்குரிய விருத்தியை அதிகரிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணும். அறிவானவர்கள் இதை செய்வார்கள், மூடர்கள் இதை செய்ய மாட்டார்கள். ஆதலால் அவர்கள் தேடிய செல்வமும் அவர்கள் தேடிய அறிவும் அவர்களை விரைவில் அழிவிற்கு உள்ளாக்குறதுக்கு முயற்சி செய்யும்.
மூடர்களாக இல்லாது இருப்போம், அறிவாளிகளாகவும் சான்றோர்களாகவும் நற்குணங்களோடு இருப்போம். எல்லா உயிருடைய நன்மைக்காக பாடுபட்டு சிறிதளவாவது உதவி செய்து தொண்டு செய்து நிப்பானத்தை நோக்கிய பாதையில் தர்ம பாதையில் சொல்வோம். நன்றி, வணக்கம்.